ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களையும் எண்ணி முடியாத அதிசயங்களையும் தேவன் செய்து கொண்டே வந்திருக்கிறார். ஆதியாகமம் முதல் இன்றைக்கு வரைக்கும் சுமார் 6000 ஆண்டுகள் அவருடைய வழிகள் ஆராய்ந்து முடியாதவை. வழி இல்லாத இடத்திலே வழியை உண்டு பண்ணுவது ஆராய்ந்த முடியாத வழிகள். ப்ரொமோஷன் ஆராய்ந்து முடியாத வழிகள், புரொடெக்ஷன் ஆராய்ந்து முடியாத வழிகள். அந்த ஆராய்ந்து முடியாத தேவனுடைய வழிகளை நீங்கள் அறிந்து கொண்டே இருக்கிறீர்கள். சூப்பர் நேச்சுரலாக வாழ போகிறீர்கள். தேவன் நமக்கு கிருபையாக தந்த 1000 அவருடைய ஞானத்தின் ஆழங்கள் என்கிற தலைப்பிலே 36வது சத்தியம், கோல் கால் சால்வை. மிகவும் இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ட்ரூத்தை ஆவியானவர் நமக்கு கற்றுத்தர போகிறார். அருமையானவர்களே, நம்முடைய செய்திகள் உங்களுக்கு டிஃபென்ஸ் மாத்திரமல்ல, அஃபென்ஸாகவும் செயல்படும். அதாவது வியாதியை கண்டுபிடிக்கிறது மாத்திரம் பிரசங்கியாருக்கு வேலை இல்லை, பிரிஸ்கிரிப்ஷன் கொடுக்கணும். இன் அதர் வேர்ட்ஸ், நம்முடைய செய்திகள் கேட்கிறவர்களுக்கு ஒரு ஆயத்தத்தை உண்டு பண்ண வேண்டும். இன் அதர் வேர்ட்ஸ், எவ்ரி மெசேஜ் ஷுட் எக்யூப் யூ. ஒவ்வொரு செய்தியும் உங்களை உருவாக்கி கொண்டே இருக்க வேண்டும். அதைத்தான் ஆவியானவர் செய்து கொண்டு இருக்கிறார். இன்றைய தலைப்பு என்ன? கோல் கால் சால்வை. பாருங்கள், பாதையே இல்லாத தண்ணீருக்குள்ள பாதையை உண்டாக்க கோல் கால் சால்வையை பயன்படுத்தி இருக்கிறார். அதை நம்ம இன்னைக்கு தியானிக்க போறோம். பார்ப்போமா? இஸ்ரவேல் வரலாற்றில் அருமையானவர்களே, தண்ணீருக்குள்ளே பாதையை உண்டாக்க தேவன் வித்தியாசமான கருவிகளை பயன்படுத்தி இருக்கிறார். Our God is God of varieties. That's very important and very interesting. கிறிஸ்தவ வாழ்க்கையில் ரெண்டே நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள். ஒன்று தேவன் பொதுவாக புதிய புதிய முறையிலே தான் தேவன் அற்புதம் செய்கிறார். ஸோ இன்ட்ரெஸ்டிங். ஸோ இரண்டாவது, அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? மனித அறிவுக்கு எட்டாத முறைகளிலே செய்கிறார். இன்றைக்கி நம்ம ஒரு முறையை நாம் தெரிந்து கொள்ள போகிறோம். பாருங்க, வனாந்திரத்தில் வழியை உண்டு பண்ணுகிற தேவன் சமுத்திரத்திற்குள்ளேயும் அங்கே ஆற்றிலேயும் எப்படி உண்டாக்கினார் என்று நாம் வாசிக்க போகிறோம். முதலாவது, அங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நீண்ட பயணத்தில் குறுக்கே என்ன நிற்கிறது? செங்கடல் நிற்கிறது. செங்கடல் குறுக்கே வந்துட்டு அந்த ஸ்டோரியெல்லாம் உங்களுக்கு தெரியும். அந்த சமுத்திரத்துக்குள்ளே ஒரு வழியை உண்டாக்குவதற்கு அங்கே எக்ஸடஸ் 14:16 I shall read. யாத்ராகமம் 14:16 நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்தரையிலே நடந்து போவார்கள். சமுத்திரத்துக்குள்ளே வழியை உண்டாக்க, அந்த தண்ணீரை 2 பகுதியாக பிரிப்பதற்கு மோசேயின் கோல் பயன்படுத்தப்பட்டது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். பாருங்க, திரும்ப ஒரு சம்பவம் வரும்பொழுது வித்தியாசமாக தேவன் செய்கிறார். முதலாவது, மோசே அந்த கோலை பயன்படுத்தும்படியாக தேவ ஆலோசனையை எப்பொழுது பெற்றான் என்பதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இதை சொல்லுவது தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். ஆனால் 13வது வசனத்தில் தேவனுடைய ஆராய்ந்து முடியாத வழியை அறிந்தவன் அந்த திக்குவாய ஒரு முழக்கமிட்டுகிறான். பாருங்கள், யாத்ராகமம் 14வது அதிகாரம் 13வது வசனத்திலே, அப்பொழுது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் காண்கிற எகிப்தியரை இனி என்றைக்கும் காண மாட்டீர்கள் என்று தேவன் சொல்லவில்லை, மோசே சொல்லுகிறார். அவனுக்கு அவ்வளவு தைரியம் வந்துட்டு. ஏன் தெரியுமா? அநேக அற்புதங்களை ஏற்கு முன்னாடியே பார்த்துட்டான் இல்லையா? அவனுக்கு ஒரு காரியம் தெரிஞ்சிட்டு, வழியே இல்லாத இடத்துல வழியை உண்டாக்குவது அவருக்கு சப்ப மேட்ரு, அற்ப காரியம். அவனுக்கு என்ன வெளிச்சம் இருந்தது? நேச்சுரல் வேலை கொடுக்க மாட்டார். திரும்பவும் நீங்கள் நோட் பண்ணணும், அண்டர்லைன் பண்ணணும். என்னது? நீ இப்போ என்ன பிரச்சனையில் இருக்கா? வாழவே முடியாது, வழியே இல்லையா? என் கடனை அடைக்க வழியே இல்லை. ஐயா, இந்த ட்ரூத்தை தெரிஞ்சிக்க. மோசைக்கு இருந்த வெளிச்சம் உனக்கு வரட்டும். ஆண்டவருடைய தீர்வு எப்பொழுதுமே அற்புத தீர்வு தானே.
வேதம் முழுதும் தேடி வாசிங்க. எந்த பிரச்சனையை மனுஷ அறிவுக்கு எட்டுகிற வழியில் அவர் தீர்த்து வைத்தார். அதனால தான் முழக்கமிட்டான், இன்று காணுகிற எகிப்தியனை இன்று என்றுமே காண்பதில்லை. ஆண்டவர் பேசிட்டார், எப்பா கோலை நீட்டு திறந்துக்க. ஹல்லேலூயா. ஓ thank you Lord for your goodness Lord. Oh for ever and ever I offer praise, glory and honor unto you Master. சதா காலங்களிலும் உமக்கு துதியையும் புகழ்ச்சியையும் கீர்த்தியையும் கனத்தையும் நான் செலுத்துகிறேன் ஆண்டவரே. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்களே. ஓ எங்கே துதி உண்டோ விடுதலை உண்டு. நீங்கள் துதித்து கொண்டே இந்த செய்தியை கேளுங்க, துதித்து கொண்டே பிரசங்கம் பண்ணுங்க, துதித்து கொண்டே குளியுங்க, துதித்து கொண்டே சமையல் பண்ணுங்க. வாழ்க்கை இன்பமயமாக மாறிவிடும். ஏன்? எங்கே துதி உண்டோ அங்கே விடுதலை உண்டு. ஓகே, திரும்ப நம்முடைய பாடத்துக்கு வருவோம் பாருங்க. அப்போ உன் கையில் என்ன இருக்கிறதோ அத்தனையிலையும் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குதுங்க. முக்கியமான ட்ரூத், நான் பலமுறை சொல்லியிருக்கேன் பாருங்க. உங்கள் கையில் என்ன இருக்குதுங்க? எல்லாவற்றிலும் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்குது. வேதத்தில் எத்தனை சான்றுகள் உள்ளன? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளே இருந்த எச்சில் பவர் இருந்தது, ட்ரெஸ்ஸில் பவர் இருந்தது, பவுலுடைய ஹேண்ட் கர்ச்சிஃபில் பவர் இருந்தது, பேதுருடைய நிழலில் பவர் இருந்தது இல்லையா? இப்பொழுது நீங்கள் இது என்னுடைய வாட்சி பாருங்கள். மோசேயுடைய கோலில் என்னெல்லாம் வல்லமை இருந்ததோ அத்தனை வல்லமையும் இதில் இருக்குங்க. என்ன பிரச்சனையாக இருந்தாலும் சரி, குடும்ப குழப்பமா, குடிகார கணவனா, ரட்சிக்கப்படாத பிள்ளைகளா, மகளை நீ இதத்தோடு 3 நேரத்தோடு 1 2 3 மோசேயினுடைய கோலிலிருந்து புறப்பட்டு வந்த அந்த பயங்கரமான அதிபயங்கரமான வல்லமை உன்னுடைய பிரச்சனையை இன்றைக்கே தீர்த்து வைக்கிறது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. இரண்டாவது பாருங்கள், இன்னொரு இடத்துல தண்ணீருக்குள்ள வழியை உண்டாக்கணும். அதற்கு வேற வழியை ஆண்டவர் யூஸ் பண்றாரு பாருங்க. அங்கே யோர்தானில் பெருவெள்ளம் போகுது. யோர்தானை கடந்து அங்கே போனால் தான் கானானுக்குள்ளே போக முடியும். யோர்தானை எப்படி திறந்தா நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். யோசுவா 3வது அதிகாரம் 13வது வசனம். தேவன் சொல்லுகிறார், சம்பவிப்பது என்னவென்றால், சர்வ பூமிக்கும் ஆண்டவராகிய கர்த்தரின் பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே மேலே இருந்து ஓடி வருகிற யோர்தானின் தண்ணீர் ஓடாமல் ஒரு குவியலாக நிற்கும் என்றான். யோசுவா சொல்றான். யோசுவாவுடைய ஃபெய்த்தை பாருங்க. அங்கே என்ன சொல்றான்? இன்றைக்கு காணுகிற எகிப்தியனை இன்னும் என்றுமே காண்பதில்லைங்கிறான். இங்கே யோசுவா சொல்லுகிறான், உள்ளங்கால்கள் யோர்தானின் தண்ணீரிலே பட்ட மாத்திரத்திலே. அங்கே கோல் வைத்து தண்ணீரை திறந்த தேவன், இங்கே கால் வைத்து தண்ணீரை திறக்கிற தேவன். எவ்ரி சைல்ட் ஆஃப் காட் ஹேஸ் த சூப்பர் நேச்சுரல் பவர். வாட்சை தொட்டிங்க, செக் பண்ணி பாருங்க. அந்த கழுத்து வலி இல்லை என்று கர்த்தர் சொல்லுகிறார். அந்த கட்டி மறைந்து விட்டது என்று கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, ஹல்லேலூயா. ஓ வாட் எ லவ்விங் டேடி. அப்போ பாருங்க, உங்கள் வாழ்க்கையில் விசுவாசத்தில் ஏதாவது ஒன்றை செய்யுங்க. நான் இப்போ செஞ்ச பாருங்கள். வாட்ச் எத்தனை பேர் சுகமாக இருக்காங்க? என்னுடைய மொபைல் பட்டு எத்தனை பேர் சுகமாக இருக்காங்க? நான் தண்ணீரில் ப்ரேயர் பண்ணி கொடுக்குறேன், செத்தவங்க உயிரோடு வர்றாங்கங்க. ஆமாம், ஹல்லேலூயா. ஓ வாட் எ லவ்விங் டேடி. கடைசியாக பாருங்களேன், இன்னொரு இடத்துல தண்ணீரை திறக்கிறதுக்கு வேற மெத்தட் ஆண்டவர் யூஸ் பண்ணுறாரு. எதை யூஸ் பண்ணுகிறார்? சால்வையை யூஸ் பண்ணுகிறார். அங்கே எலியா மூலமாக தேவன் இந்த அற்புதத்தை செய்கிறார் பாருங்கள். 2 ராஜாக்கள் 2வது அதிகாரம் 8வது வசனம். The book of 2 Kings chapter 2 verse 8. அப்பொழுது எலியா தன் சால்வையை எடுத்து முறுக்கி தண்ணீரை அடித்தான், அது 2 பக்கமாக பிரிந்தது, அவர்கள் இருவரும் உலர்ந்த தரை வழியாய் அக்கறைக்கு போனார்கள். ஹல்லேலூயா. அப்போ இதிலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் அருமையானவர்களே? தண்ணீரை போல நாம் யாவரும் அற்புதம் செய்ய வேண்டும் என்று தேவன் எதிர்பார்க்கிறார். அதான் டேக் ஹோம் மெசேஜ். இந்த செய்தியுடைய சாராம்சம் என்னவென்றால், கோலை கொண்டு கடலுக்குள்ளே வழியை உண்டாக்கின தேவன், காலை கொண்டு தண்ணீருக்குள்ளே வழியை உண்டாக்கின தேவன், உங்கள் தோளில் கிடக்கிற டவலை கொண்டு தண்ணீரை பிளந்து வழியை உண்டாக்கின தேவன் உங்கள் கையில் இருக்கிற எல்லாவற்றிலும் வல்லமையை வைத்திருக்கிறார். ஆமென். நிறைய சான்றுகள் உள்ளனங்க, பைபிளில் மாத்திரமல்ல, இன்றைக்கு எக்ஸ்பீரியன்ஸும் அதாங்க. தேங்க்யூ மாஸ்டர் ஃபார் யுவர் குட்னஸ். இருந்தாலும் நீங்கள் ஒரு 2 இயர்ஸ் முன்னாடி எவ்ரி தேர்ஸ்டே, ஒவ்வொரு வியாழக்கிழமையும்
டெலிவிஷனில் ஆன்லைன் ஹீலிங் 60 நிமிஷம் கொடுத்தாங்க ஜேடிகே டிவியில். சரிங்களா? வியாழக்கிழமை மதியம் 3 மணிக்கு நான் அங்கே உட்காந்துருப்பேன். டேபில் அல்லது கம்ப்யூட்டரில் என் கையில் கிட்ட ஒரு ஃபோன் வச்சுருப்பாங்க. நான் சென்னையில் இருக்கேன், அது திருநெல்வேலியில் ப்ராட்காஸ்ட் ஆகுது. உலகம் எங்கும் இருந்து ஃபோன் வரும். 60 நிமிடத்தில் எத்தனை ஹீலிங் பண்ண முடியும்? ஒரு ஹீலிங்க்கு 2 நிமிஷம் ஆனாலும் 30 தான் பண்ண முடியும். ஆனால் நூற்றுக்கணக்கான ஃபோன் வந்து நான் ஃபோனை எடுத்து பேசுகிறேன். ஒரு முறை ஹீலிங்கை கர்த்தர் செய்து கொண்டே இருக்கிறார். 45-50 நிமிஷம் ஆயிட்டு ஒரு சகோதரி அழைத்து கொண்டே இருக்கிறாங்க, கூத்தாங்குழியிலிருந்து, கன்னியாகுமரி மாவட்டம். சரிங்களா? எனக்கு தெரியாது அவர்களை. கடைசியில் நான் சொன்னேன், நிறைய பேர் ஃபோன் வந்துட்டு நீங்கள் எல்லாருமே என்ன செய்யுங்க, தண்ணி எடுங்கன்னு சொன்னேன். எல்லாரும் தண்ணி எடுத்து கொண்டார்கள். நான் பேசுகிறேன், ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய தேவை எதுவாக இருந்தாலும் அந்த தேவையை அற்புதமாக சந்திக்கக்கூடிய வல்லமை இந்த தண்ணீருக்குள்ளே இறங்குவதாக என்று நான் ஃபோனில் சொல்லிட்டு வச்சுட்டேன். 2 நாட்கள் கழித்து அந்த சகோதரி கூப்பிடுறாங்க. ஐயா உங்கள்கிட்ட பேசணும். சொல்லுங்கம்மா. யார், எங்கேருந்து பேசுகிறீங்க? கூத்தாங்குழி, கன்னியாகுமரி மாவட்டத்தில். சொல்லுங்க ஐயா. ஐயா நான் உங்களோட ஒரு 5-6 நேரம் ட்ரை பண்ணேன். எப்போவுமே உங்கள் ஃபோன் எங்கேஜாக இருந்தது, ப்ரேயர் டைமில், மிரக்கல் ஒர்க்கிங் டைமில். சரிம்மா, என்ன செஞ்சாம்மா, என்ன நடந்தது உனக்கு? அவ்வளோ சந்தோஷம் அவங்களுக்கு பாருங்கள். அவங்க என்ன செய்தாங்களோ, அந்த தண்ணீரில் நான் பேசும்போது அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு அவங்க சொல்கிறாங்க, ஐயா 3 மாதங்கள் எங்களுக்கு சொந்த படகு இருக்குது, ஒரு மீன் கூட கிடைக்கல. சரிங்களா? ஒரு மீன் கூட கிடைக்கல. நீ அந்த தண்ணீரை எடுத்துகிட்டு போய் எங்கள் வீட்டுக்காரர் படகுல என்ன வச்சுருந்தார், வலையை வச்சுருந்தார். அந்த தண்ணியை வலையில் தெளித்தேன். அடுத்த நாள் காலையிலே 1 லட்சம் ரூபாய்க்கு மீன் கிடைச்சதுன்னு சொன்னாங்க. ஏன் நீங்கள் பாடம் என்ன? உங்கள் கையில் இருக்கிற எல்லாவற்றிலும் தேவன் சூப்பர் நேச்சுரல் பவரை வைத்திருக்கிறாரு. அவர் வித்தியாசமான வழியிலே தேவனுடைய ஜனங்களை விடுவிக்கிற தேவன், வாழ வைக்கிற தேவன், உயர்த்துகிற தேவன். எல்லாவற்றையும் நீங்கள் பயன்படுத்தலாம். வேதம் முழுவதும் அதற்கு சான்றுகள் பல உண்டு. வேதம் முழுவதும் அதற்கு சான்றுகள் பல உண்டு அல்லவா அருமையானவர்களே? ஏன் அந்த சூப்பர் நேச்சுரல் பவரை எல்லா பொருளும் வைத்திருக்கிறார்? யோசித்து பாருங்களேன், யோசித்து பாருங்க. ஆற்றுல போய் என்ன செய்கிறாங்க, ஆத்தங்கரையில் வெட்டுறாங்க, மரம் வெட்டுறாங்க. எலிசா டீம் போயிருக்கு. அங்கே கோடரி ஆற்றுக்குள்ளே விழுந்துட்டு, ஐயோ போச்சு கோடரி, நான் ஓசிக்கு வாங்கிட்டு வந்தையா, என்ன செய்வேன், கோடரி ஆற்றுக்குள்ளே யோர்தானில் வெள்ளம் போகுது, அதுக்குள்ளே விழுந்துட்டுங்கிறார். இந்த ட்ரூத்தை தெரிஞ்சவன் அங்கே ஒருத்தர் இருந்தான் பாருங்க, எலிசா. என்ன தெரிஞ்சிருந்தா, தேவனுடைய வழிகள் எல்லாமே ஆராயப்பட முடியாதவைகள் தான். அதில் ஒன்று என்னது, எல்லா பிரச்சனைக்கும் தீர்வாக அங்கே ஏதோ ஒன்றை வைத்திருக்கிறார். என்ன செஞ்சிட்டான், எப்போ அந்த மரக்கிளையை வெட்டி அங்கே போடு, வெட்டி போட்டால் கோடலி மறந்துட்டு. உங்களுக்கு தெரியும் அந்த ஸ்டோரி எல்லாம் இல்லையா? அருமையானவர்களே, நீங்கள் இருக்கிற இடத்துல உள்ள பொருட்களிலே வல்லமை இருக்கிறது என்பதை நீங்கள் என்னைக்கு அறிந்து கொள்ள போகிறீர்கள்? கர்த்தர் நல்லவர் அருமையானவர்களே. அவன் கையில் கோல் இல்லைங்க. கோல் இருந்தால் அந்த கோலை வைத்து கோலியாத்துடைய மண்டையில் போட்டு அவனை சாகடிச்சிருப்பான். அங்கே என்ன இருந்தது, கூழாங்கல்ல இருந்தது. நான் பாருங்கள், இப்போ அவன் ரிஸ்ட் வாட்சை கொடுத்தேன். என்னுடைய ரிங்கில் பவர் இருக்குங்க, என்னுடைய கையில் பவர் இருக்குது, என்னுடைய நாவில் பவர் இருக்குது, என்னுடைய கோட்டில் பவர் இருக்குங்க, என்னுடைய பேனாவில் பவர் இருக்குது. நீங்கள் இதை போல வைத்திருக்கிற எல்லாவற்றிலும் சூப்பர் நேச்சுரல் பவர் இருக்கிறது. தண்ணீரை போல் அற்புதங்கள் தாராளமாய் செய்திடுவாய், எண்ண முடியா வியாதிகள் விலகும், எண்ணில் அடங்கா நன்றி ராஜா. அருமையானவர்களை, எண்ணில் அடங்காத வியாதிகளை நீங்கள் ஓட ஓட விரட்ட போறீங்க. இதற்காகவே தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். தொடர்ந்து ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் வழங்குகிற வாழுவோம் வையகத்தையும் வாழ வைப்போம் என்கிற செய்திகளை கேட்டு 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 உங்களுடைய விசுவாசத்தை பெருக்கி 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 இயேசு செய்தவைகளையும் செய்து அதைவிட பெரிய அற்புதங்களையும் செய்து அவருடைய வார்த்தையை உறுதி செய்ய வேண்டாமா? ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.